புத்தாண்டு பிறக்க போகும் சந்தோஷத்தில் இரவு நிம்மதியோடு கண் உறங்கிய 2 அழகு பெண் பிள்ளைகள், தாய் மற்றும் கணவரின் தாய். அப்பா வரும்போது இனிப்பு வாங்கிட்டு வரண்டா செல்லங்களா என கூறிவிட்டு சென்னைக்கு சென்ற நிலையில் அவருக்கு வந்த அதிர்ச்சி தகவல். உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது கட்டிட மேற்கூரை இடிந்து விழுந்து அமுக்கிய பரிதாபம். விழுந்தும் அக்கம் பக்கத்தினருக்கு தெரியாத அதிர்ச்சி. விடிந்ததும் ஐயோ அந்த கடவுளுக்கும் இரக்கம் இல்லையா என ஊரே வைத்த ஒப்பாரி சத்தம். திருச்சியில் ஒரு அதிர்ச்சி. திருச்சி மாவட்டம் அரியமங்கலம் கீழ அம்பிகாபுரம் காந்தி தெருவை சேர்ந்தவர் மாரிமுத்து, ஆட்டோ ஓட்டுநர். இவரது தாய் 70 வயதான சாந்தி, மனைவி 38 வயதான விஜயலட்சுமி மற்றும் 12, 10 வயதுகளில் அழகான பெண் பிள்ளைகள். இந்த நிலையில் மாரிமுத்துவின் தங்கை கணவர் சென்னையில் இறந்து விட்டதால் அந்த துக்க நிகழ்ச்சிக்காக மாரிமுத்து சென்னைக்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. விடிந்தால் புத்தாண்டு. ஆங்காங்கே பட்டாசு சத்தங்கள் கேட்கிறது. மனமகிழ்ச்சியில் அந்த குடும்பம் வீட்டில் வழக்கம் போல படுத்து உறங்கி இருக்கிறது. ஆனால் புத்தாண்டு விடிந்ததும் யாரும் கண் திறக்கவில்லை. 2024 அவர்கள் காணக்கூடாது என எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதோ என்னவோ தெரியவில்லை. இரவு நேரத்தில் அவர்களது வீட்டின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்திருக்கிறது. இடிபாடுகளில் சிக்கிய சாந்தி, விஜயலட்சுமி, 2 பெண் பிள்ளைகள் உள்ளிட்ட 4 பேரும் பலியாகி விடுகின்றனர். அந்தோ பரிதாபம். அப்பகுதியில் உள்ள யாருக்கும் வீடு இடிந்தது கூட தெரியவில்லையாம். அதிகாலையில் பக்கத்து வீட்டை சேர்ந்த பெண் ஒருவர் தனது வீட்டு மாடியில் சென்று எதேச்சியாக பார்த்தபோது மாரிமுத்துவின் வீட்டின் மேற்கூரை இல்லாதது கண்டு அதிர்ச்சி அடைந்து உடனடியாக ஓடி வந்து மக்களோடு கீழே வந்து பார்த்தபோது அங்கு ஒரு கோரம் நிகழ்ந்திருப்பது தெரிய வருகிறது. அரியமங்கலம் போலீசார் தீயணைப்பு துறையினரோடு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இடிபாடுகளை விலக்கி பார்த்தபோது 4 பேரும் இறந்த நிலையில் சடலங்களாக கிடக்கின்றனர். அரியமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த தகவல் தந்தை மாரிமுத்துவுக்கு தெரிவிக்கப்பட அவருக்கு ஆறுதல் சொல்ல யாராலும் முடியவில்லை. திருச்சி அரசு மருத்துவமனையில் உறவினர்கள் கூடி கதறி அழுது வருகிறார்கள்.